ஏற்றவராய் இறைப்பதம் வருவோம், இறைப்பதம் வருவோம். இறைவனையே ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளே தினமும் பெருக. இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாமும் காணுவோம். இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாமும் காணுவோம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழுவோம், பிரிவினை பிளவுகள் விளக்குகள் தீர்ப்போம். சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே. சோதரராய் சேர்ந்து வாழுவோம் என்றுமே. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளே தினமும் பெருக. Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது கிறிஸ்து பிறப்பின் அறிவு விழாவையும் அதோடு இல்லாமல் வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன விழாவாகவும் இந்த நாளில் நாம் கொண்டாடி சிறப்பிக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய வேண்டல்களை, நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய எண்ணங்களை அன்னை மரியாடத்தில் வைப்போம். அன்னையானவள் தூய்மையாக இருப்பதால் பாவமில்லாத வாழ்க்கை வாழ நமக்கு துணை செய்வார். அருளையும் ஆற்றலையும் நமக்கு தந்து உதவுவார். எந்த நேரத்திலும் இந்த இடத்தில் வந்து செல்லக்கூடிய யாவருக்குமே குறையில்லாத வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, நிறைவான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, தூய்மையான வாழ்வு, உண்மையான வாழ்வை தந்து உதவுவார். இந்த நம்பிக்கையில் இந்த திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். செய்த குற்றங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே
இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே,
நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி திருப்பாடல் 40. இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நிறைவேற்ற நான் வருகின்றேன். வழியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஏரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றே. என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபொழுது பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட பொழுதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார்.
இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாகிய செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு விழா. வானதூதர் கபிரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன விழா. அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அன்னையானவள் அருள் நிறைந்தவராக, அழகுடையவராக, நல்ல இதயம் படைத்தவராக,
நம் மத்தியிலே இருக்கின்றார். இந்த அன்னையின் அருளைத்தான் நாம் இந்த உலகத்தில் பெறுவதற்கு ஓடோடி வர வேண்டும். அருள் இருந்தால் இருள் மறையும், பாவம் விலகும், நோய்கள் தீரும். என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும். எனவே தான் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், இந்த அருளை கிடைப்பெறுவதற்காக இந்த இடத்திலே நாம் ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். அன்னையின் முகத்தை பார்க்கிற பொழுது, அன்னையின் பிரசன்னத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த அருள் ஒளி நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே நம்பிக்கை கொண்டு நாம் இந்த திருப்பலி வழியாக ஜெபிக்க வேண்டும். அன்னையே ஆரோக்கிய தாயே, அருட்கடலே அம்மா, தன்னையே தந்துலகைத்தான் மீட்க வந்தவராம் மன்னவராம் ஆண்டவரை மகனாக தந்தவளே, உன்னையே நம்பி வந்தேன், உற்ற துணை செய்யம்மா. அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே, துணை செய்வாய் நீ ஆரோக்கிய தாயே. அம்மா ஆரோக்கிய தாயே, எம்மானே சுவை தந்தவள் நீ, எங்கள் நலம் காக்க வந்தவள் நீயே. உம்மாலாகாத செயலில்லை தாயே, உம்மாலாகாத செயலில்லை தாயே, உலகத்தின் அன்புக்கு இல்லையும் நீ அம்மா. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். இந்த பாடலர் எல்லாமே இருக்குது இல்லையா? உற்ற துணையும் வேண்டும், நெஞ்ச உருக்கக்கூடிய வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது நமக்கு வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது. எவ்வளவு பாரம் இருந்தாலும், எவ்வளவு சுமை இருந்தாலும் இதெல்லாம் மாறிப்போகும். இந்த இடத்தில் அன்னையானவள் பொருள் கொடுப்பது அல்ல, அனைவரையும் தூய்மையாக்கி ஆண்டவருடைய இல்லத்திற்கும் ஆண்டவரை சேர்ப்பது தான் அவருடைய உண்மையான பணியாக இருக்கிறது. கடவுள் வானதூதரை இந்த மரியாதத்தில் அனுப்பி அவருக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தி தான் அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அன்னையானவள் கலங்கி போகிறாள். யாருக்கும் சொல்லாத வார்த்தைகள் தனக்கு கிடைக்கிற பொழுது இந்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறது என்பது தெரியாமல், இது எங்கன நிகழும், இது என்ன, இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று அறியாமல் இருக்கிற பொழுது வானதூதர் கபிரியல் சொல்லுகிறார், அஞ்சாதீர் மரியாம், அஞ்ச வேண்டாம், இது ஏனென்றால் கடவுளுடைய செயல், கடவுளுடைய திட்டம் என்று சொன்னவுடனே அமைதியாக வானதூடத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுள் நருளை கண்டடைந்துள்ளீர், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். இயேசு பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். இயேசு யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி, இயேசுடைய ஆட்சிக்கு முடிவே இராது, அவர் ஆட்சி செலுத்துவார். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்று சொன்னவுடன் தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, எனவே நீ நம்பு என்று சொன்னவுடன், ஆண்டவரே இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தைப்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையை ஒப்புக் கொடுத்தவள்தான் இந்த அன்னையானவள். அன்புக்குரியவர்களே, அருள் நிறைந்தவராக இருக்கிறார். அந்த அருளை கண்டடைய வேண்டும் என்றால் இந்த இடத்தில் நாம் இருக்கிற பொழுது தூய்மையாக வர வேண்டும். பாவமில்லாமல் தீமை செய்யாமல் இந்த இடத்தில் வருகிற பொழுது நீங்கள் கேட்காமலே உங்கள் உள்ளத்திற்கு தேவையான அருளை ஆற்றலை தரக்கூடிய வல்லமை படைத்தவராக அன்னையானவள் இருக்கிறார். எனவே அருள் நிறைந்தவராக இருக்கிறார். அந்த அருள்தான் ஒரு மனிதனுக்கு தேவை. இன்று எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த அருள் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நாம் இழந்து போகவிடும். எனவே தான் புனித பவுல் சொல்லுவார், தன்னுடைய பாவ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நான் எதை செய்கிறேனோ அதை செய்ய முடியவில்லை, எனக்கு உதவும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் இயேசு அழகான பதிலை தருவார், என் அருள் உனக்கு போதும், அந்த அருள் உன்னை காப்பாற்றும். எஸ்,
அருள் இருந்தால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். கலக்கங்களும் கஷ்டங்களும் உன்னை ஆட்டி படைக்கிற பொழுது நீ வருந்த மாட்டாய். ஏனென்றால் அருள் உனக்கு பலத்தை தரும், தைரியத்தை தரும். என்ன அருள்? ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், வலிமையாக இருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தோடு என்னை பார்க்க வந்தார். ஆனால் அவரிடத்தில் பேசுகிற பொழுது பேச்சை தொடங்கியவர் நிறுத்தவே இல்லை. நானே சரி ஓகே பேசிட்டு விட்டேன். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20, 45 மினிட்ஸ் ஒரே அப்படியே கடன் பேசிகிட்டு இருக்கிறான். சரி பேசி அவங்களே தெளிவாயிருவாங்க. அப்படி சொன்ன பிறகும் ஒரு கட்டத்தில் முடித்தார்கள். முடித்தவுடன் சரிம்மா என்ன அப்படின்னு கேட்டவுடனே திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பித்தார்கள். அவளுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அம்மா உங்கள் இதயம் தூய்மையாக இருக்கிறது, உங்கள் இதயம் தூய்மையாக இருப்பதால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இவ்வளவுதான் நான் சொன்னேன். அதை கேட்டவுடனே கண்ணீர் விட்டு அழுதார். உண்மையில் ஃபாதர் நான் தூய்மையானவள் என்று சொல்லுகிறீர்களா? நீ தூய்மையாக இருப்பதனால் தான் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீ வந்திருக்கின்றாய். எனவே உனக்கு அருள் கிடைக்கும், உன் பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீ தனியாக இல்லை, உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். ஐசாயா 41:10 படிக்கிற பொழுது நமக்கு தெரியும், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள். நீங்கள் என் கூட இருந்தால் என்ன சாமி, நீங்கள் கலங்காத சொன்னால் என்ன சாமி? இல்லை இல்லை, ஆண்டவர் அடுத்தபடியாக சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கி வழிநடத்துவேன் என்று எசேயாஸ் இறைவாக்கின் வழியாக அன்று இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மையான வார்த்தைகள். இன்றும் அதே வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தில் பொருள் சேர்ப்பதற்காக நாம் ஓடக்கூடாது. இல்லை என்றால் இந்த உலகத்தில் நான் யார் என்று காட்டுவதற்காக நீங்கள் ஓடக்கூடாது. நீங்கள் எளிமையாக தாழ்மையாக, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கலங்க வேண்டிய தேவையில்லை, என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து உண்மையோடு நேர்மையோடு உழைப்பதற்கு நாம் முன்வர வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் நாம் யார் என்று காட்டிக்கொள்வதற்காகவோ, இல்லை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக கூட்டிக் கொள்வதற்கோ இந்த இடத்தில் வருவதாக என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று ஆண்டவரை சொன்ன வார்த்தைகள் புனித சவேருடைய வாழ்க்கையை தூக்கி போட்டது. மனமாற்றத்தோடு எல்லாவற்றையும் இழந்து அரண்மனை வாழ்க்கையை துறந்து ஆண்டவருக்காக பணி செய்ய வந்தார். இந்த உலகத்தில் உண்மையாக வாழக்கூடிய அத்தனை பேருமே பொருள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். இந்த உலகம் தரக்கூடிய சுகத்தின் மீது போக மாட்டார்கள். எனக்கு தான் பெரியாள் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் எப்பொழுதுமே தன் கடைசியில் சாவு வரக்கூடிய நேரத்தில் கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள், நான் தனியாக இல்லை, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். அன்னை மரியாள் என் அருகில் இருந்து எனக்காக ஜெபிக்கிறார், என் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக எனக்கு துணை செய்கிறார் என்ற அந்த வார்த்தைகளை நம்பி இறைவரோடு ஒன்றித்து வாழ்வார்கள், மன நிறைவோடு வாழ்வார்கள். நாமும் அதை போல அருளில் உண்மையில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். யோவான் 1:14 வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது ஆட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியவர், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருப்பார். அருள் வேண்டும், உண்மை வேண்டும். திருத்தூதர் பணி 6:8 படிக்கிற பொழுது ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய நண்பன் கைது செய்யப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தார் என்று சொன்னால், எதை குறித்துமே அவர் கவலைப்படவில்லை, மாறாக மிகப்பெரிய தைரியத்தோடு இருந்ததற்கு என்ன காரணம்? ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அருமடையாளங்களையும் செய்து வந்தார். அவர் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க பொய் சாட்சிகளாலும் வாதாடக்கூடிய மக்களாலும் துன்பப்படுத்தக்கூடிய மக்களாலும் இயலவில்லை என்பதை திருவுலி நமக்கு எடுத்து சொல்கிறது. அவரது முகத்தை பார்க்கிற பொழுது வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சியத்தை நாம் படிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, அருள் வேண்டும், உண்மை வேண்டும், வலிமை வேண்டும். அதில் ஆண்டவர் இயேசு நிறைந்திருக்கிறார். நாமும் அதை போல நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். யோவான் 1:16 இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம். எபேசியர் 1 முதல் 8 வசனங்கள் பார்க்கிற பொழுது இந்த அருள் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாவத்திலிருந்து தூய்மைக்கு வர வேண்டும், சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலையடைய வேண்டும். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். நீங்கள் இவ்வுலக போக்கின்படி அப்பொழுது வான்வழியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம். பாவம் செய்து வாழ்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பிலிருந்து அருளிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம் என்பதை மறந்து கூடாது. நம்முடைய ஊனியல்வின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும்
மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளாகி இருந்தோம். ஆண்டவருடைய அன்பிலிருந்து அருளிலிருந்து விலகிச் செல்கிற பொழுது ஒரு மனிதன் கண்டிப்பாக பாவத்தில் விழுவான். எதற்கு திருப்பலிக்கு போக வேண்டும், எதற்கு ஜெபிக்க வேண்டும், எதற்கு விவிலியத்தை படிக்க வேண்டும், எதற்கு இதையெல்லாம் மதிக்க வேண்டும், எதை போதிக்கக்கூடிய மனிதர்கள் எதற்கு நாம் வரவேற்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு அத்தனை பேருமே இந்த அத்தனை காரியங்களையும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உதவி செய்யும், பாவத்தில் விழுவதற்கு உங்களுக்கு துணை செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாளில் அன்னை மரியாள் கேட்பதெல்லாம் நீங்கள் அருள் நிறைந்தவராக இருக்க வேண்டும், இங்கிருந்து எனது அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். கடவுள் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். நம் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த போதும் அவ்வன்பின் மூலம் நாம் கிறிஸ்துவுடன் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாயிலேயே. கடவுள் நம்மீது இறக்கப்பட்டதினால், அன்பு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இன்னும் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு தருகிறார். இந்த தவ காலத்தில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை வைத்துவிட்டு புண்ணியத்தை எதிர்பார்க்க கூடாது. அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நடக்காது. வைராக்கியம், கோபம், காம இச்சை, பல்வேறு இந்த உலக ஆசைகள் அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து இந்த உன்னதரான கடவுளின் வலிமையை பெற முடியும் என்றால் அன்னை மரியாள் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே பாவத்தை விலக்குவதற்கு நாம் துணிய வேண்டும். அப்படி துணிந்தால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாமும் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்வார் கடவுள். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வாளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே கடவுள் இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் என்று, மாறாக அது கடவுளின் கொடை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 25 படிக்கிற பொழுது, ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வதற்காகவே கடவுள் அவ்வாறு செய்தார். கடவுள் எப்பொழுதுமே நல்லதை செய்வார். ஒருபொழுதும் குற்றம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாம் பாவத்தில் இருப்பதனால் தான் விழுகிறோமே தவிர, அருள் இல்லாமல் இருளில் வாழக்கூடிய நேரத்தில் தான் தொலைந்து போகிறோமே தவிர, கடவுள் ஒரு நாளும் நாம் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர் அல்ல. இன்றும் இப்பொழுதும் உங்களை ஆதரிக்கிறார். அன்னையின் முகத்தை பார்ப்போம், அன்னையின் வாழ்க்கையை அலசி பார்ப்போம். அன்னையானவள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தந்து அத்தனை மக்களும் புனிதமாக வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும், விண்ணுலகில் அவர்கள் வாழ்வை அடைய வேண்டும் என்பது ஒரே நோக்கத்திற்காக தன் மகனை இந்த உலகத்திற்கு கையளித்தார். சிலுவையிலே ஆண்டவர் உயிர் கொடுத்த நேரத்தில் கூட குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த தாய் அதே ஆண்டவர் இயேசுவை தனி மனிதனாக ஒரே ஆளாக அந்த உடலையும் தாங்கக்கூடிய வியாகுல அன்னையாக இருக்கிறார் என்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் வலிகளையும் கூட தாங்குவார், அதை மாற்றுவார். நம்ப வேண்டும். இந்த இடத்தில் வந்தால் புதுமை நடக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே தாயானவள் உயிரோடு இருக்கிறாள். எனவே எங்கெங்கோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அன்பு செய்தி, எங்கிருந்தாலும் ஒரு முறையாவது இந்த இடத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்க வர வேண்டும். அன்னையின் முகத்தை பெற வேண்டும், அன்னை முகத்தை பார்க்க வேண்டும், அருளை பெற வேண்டும். வந்துவிட்டு சொல்லுங்கள், இனிமேல் நான் வரமாட்டேன் என்று நீங்கள் சொல்லவே முடியாது. என அத்தனைக்கு அவ்வளவுக்கு வல்லமையோடு அன்போடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு தாய். 2 கொரிந்தியர் 9:8, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். 1 பேதுரு 4:7-11, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறும் கட்டுப்பாட்டோடும் அறிவுத்தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களின் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகள் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை பரலோக வல்லமையை எந்நேரம் ஊற்றுமையா. அன்பு இயேசுவே, இந்த நாளில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம். அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்தில் மீட்பின் திட்டத்தை நிறைவேற செய்து
இந்த வலியோடும் வேதனையோடும் பாவத்தோடும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு துணையை தாரும், அவர்களுக்கு ஆறுதலை தாரும், மகிழ்வை தாரும். அன்னையானவள் பெற்ற அருளை எங்களுக்கும் தந்து உதவி இந்த உலகத்தில் நாங்களும் ஒரு சாட்சிகளாக உடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க வழி செய்ய வேண்டும் என்று வேண்டி மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே. நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். சுமக்கும் கவலைகளும் கொஞ்சம் இன்ப கனவுகளும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கிட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஈற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூயாவின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதியின் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலகமாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமண எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறும் நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக கழித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிர்ந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருவனன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித தினத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுடரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுடரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுடரே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய், எழுந்து வாராய், உருவோடு உயிரோடு கலந்திட வாராய். இறைவா என்னில் தங்கிடவா, நிறைவாய் அருளை பொழிந்திடவா. என் பாதம் நோகாமல் என் பயணம் இனிதாக என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா. என் பாதம் நோகாமல் என் பயணம் இனிதாக என்னோடு என்றும் நீ வாழ்ந்திடவா. என்னாலும் என்னோடு தங்கிடவா, என் வாழ்வில் வழியாக முன் போகவா. என்னாலும் என்னோடு தங்கிடவா, என் வாழ்வில் வழியாக முன் போகவா. உயிர் வாழு என் வாழ்வில் அருள் தந்திட இயேசுவே வாராய்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருளவும்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்றவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஆரோக்கியனின் ஆசி பெற மன்றாடவும். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போதும் பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போதும் நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போதும் போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் தூய ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் உடனிருப்பார். ஆமென். படிப்பினிலே சிறந்தவளே, பார்ப்போற்றும் தூயவளே, உன் பெருமை பாடிடவே நாவுகள் ஏது? அம்மா, உன் அருமை கூறிடவே வார்த்தைகள் ஏது? படிப்பினிலே சிறந்தவளே, பார்ப்போற்றும் தூயவளே, உன் பெருமை பாடிடவே நாவுகள் ஏது? அம்மா, உன் அருமை கூறிடவே வார்த்தைகள் ஏது? அவனி எங்கும் அதிசயங்கள் அம்மா உன் பரிந்துரையா, புரிவாய் வாழ்ந்திடவே உன் தயவாளே, ஆதரித்தே அரவணைப்பாய் ஆரோக்கிய தாயே. படிப்பினிலே சிறந்தவளே, பார்ப்போற்றும் தூயவளே, உன் பெருமை பாடிடவே நாவுகள் ஏது? அம்மா, உன் அருமை கூறிடவே வார்த்தைகள் ஏது? தூதர் செய்தி சொன்ன தூதர் செய்தி சொல்ல எப்படியாகும் என்றவள், இதுவே இரு திருவுளம் என அறிந்தவுடன் வியந்தவளே. அப்படியே ஆகட்டுமே, அப்படியே ஆகட்டுமே என்று சொல்லி துணிந்தவளே, ஆண்டவரின் அடிமை என வாழ்ந்திடவே பணிந்தவளே. படிப்பினிலே சிறந்தவளே, பார்ப்போற்றும் தூயவளே, உன் பெருமை பாடிடவே நாவுகள்